இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த நாகம் என் கணவரோட உயிரை தற்காலிகமா பறிச்சிருக்கு. என் கணவர் உயிர் எங்க எந்த உடல்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு இவருக்கு நான் மறுபடியும் உயிர் கொடுப்பேன் சுகன்யா. அது வரைக்கும் அந்த மினிஸ்டர் கிட்ட இருந்து என் கணவர் உடலை காப்பாத்தணும். அதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ஆமா, உன் ஹஸ்பண்ட் உயிர் எங்க எந்த உடல்ல இருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? தீவிரமா தேடிட்டு இருக்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு துர்கா. உன் ஹஸ்பண்ட் உயிர் இருக்கிற உடலை நீ எப்போ கண்டுபிடிப்ப? அது வரைக்கும் உயிர் இல்லாத இந்த உடலை எப்படி பாதுகாக்கிறது? அதான் சுகன்யா, எனக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த அமைச்சரால என் ஹஸ்பண்ட் உடலுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த அமைச்சரோட ஆளுங்களும் அந்த தாராவோட ஆளுங்களும் கண்டிப்பா இவர் உடலை தேடி அலைஞ்சுகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்க கிட்ட இந்த உடல் கிடைச்சிருச்சுன்னா உடனே எரிச்சிருவாங்க சுகன்யா. இப்ப நான் இருக்கிற நிலைமையில இந்த உடலை பாதுகாப்பனா இல்ல என் ஹஸ்பண்ட் உயிர் இருக்கிற உடலை தேடுவனா? ஆனா எப்படியாவது என் ஹஸ்பண்ட் உயிர் இருக்கிற அந்த உடலை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் சுகன்யா. அது வரைக்கும் இந்த உடல் பாதுகாப்பா இருக்கணும். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னை விட்டா எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. நான் என் ஹஸ்பண்ட் உயிர் இருக்கிற உடலை கண்டுபிடிச்சு கொண்டு வர வரைக்கும் நீதான் இவர் உடலை பத்திரமா பாத்துக்கணும். உன்னாலதான் முடியும் சுகன்யா, ப்ளீஸ். துர்கா துர்கா, என்னடி இது? எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உனக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? ஆஸ் எ டாக்டரா உன் ஹஸ்பண்ட் பாடியை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றி சுகன்யா. ஹே, நன்றி எல்லாம் எதுக்கு சொல்ற? நீ என் ஃப்ரெண்டடி. நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. யாராவது வந்தா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதா சொல்லி அதுக்கான ஏற்பாடு பண்ணிடு. வெளியில யாருக்கோ எந்த விஷயமும் தெரியக்கூடாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத துர்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நர்ஸ், ஓகே டாக்டர். சூர்யா, துர்கா, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் உன் ஹஸ்பண்ட் உடம்ப பத்தி நீ கவலைப்படாத. நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ பத்திரமா பாத்துப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சுகன்யா. இருந்தாலும் அந்த அமைச்சரோட ஆளுங்களும் தாராவோட ஆளுங்களும் கண்டிப்பா சூர்யாவோட உடலை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுது துர்கா. அவங்களால ஏதாவது ஆபத்துனா நான் உனக்கு உடனே போன் பண்றேன். சரி சுகன்யா, பத்திரமா பாத்துக்கோ. சூர்யா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க உயிர் எங்க இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்க உடலுக்கு உயிர் கொடுப்பேன்.